உனக்காகவே நான் வாழுவேன், உன் பாதை நான் செல்லுவேன், தினமும் பாதை நான் செல்லுவேன். உந்தன் வாழ்க்கை எந்தன் வாழ்வாய், உந்தன் வார்த்தை எந்தன் வழியாய், உனக்காகவே நான் வாழுவேன், உன் பாதை நான் செல்லுவேன். வாரும் வாரும் என் இயேசுவே, என்னில் வந்து சேருமே. வாரும் வாரும் என் இயேசுவே, என்னில் வந்து சேருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் கடிதத்தில் புனித பவுலடியார் சீரியதொரு பந்தயத்தில் ஓடினேன், ஓட்டத்தை முடித்து கொண்டேன், விசுவாசத்தை பாதுகாத்தேன், நல்வாழ்வுக்கான பரிசு எனக்காக காத்து கொண்டிருக்குது என்பதற்கேற்ப 40 நாட்களுக்கு முன்பாக நம்மிடமிருந்து மறைந்த திருவாளர் பாக்கியசாமி அவர்களுடைய ஆன்மா இறைவனுடைய ஈடேற்றத்தில் நித்திய அமைதி பெற ஜெபிப்பதற்காக நாம் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம். அதே வேளையிலே அவருடைய துணைவியார் அன்னம்மாள் அவர்களையும் நாம் நினைவு கூறுகின்றோம். இவர்கள் இருவரும் விசுவாசத்தில் சான்றாக வாழ்ந்து தந்தையும் தாயுமாக தன்னுடைய பிள்ளைகள் வழியாக விசுவாசத்தை பாதுகாத்து தொடர்ந்து ஒரு ஓட்டத்தில் அவர்கள் வெற்றி வகை சூடியவர்களாக இந்த மன்னக வாழ்விலிருந்து விண்ணக வாழ்வினை அடைந்திருக்கிறார்கள். இருந்தபோதும் மனிதன் என்ற நிலையிலே அவர்கள் செய்த தவறுகளுக்காக பாவங்களுக்காக இறைவனிடம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலையும் பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலிகள், ஜெபங்கள், நற்செயல்கள், தான தர்மங்கள் இவை அவர்களுடைய ஈடேற்றத்திற்கு பயன்படக்கூடிய வகையிலே நாம் இந்த நாளை நாம் நினைவு கூறி கொண்டிருக்கின்றோம். இறைவன் தனது அன்பால்
இரக்கத்தினால் பரிவினால் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் இந்த மண்ணில் செய்த சிறு சிறு குற்றங்களையும் பாவங்களையும் பாராமல் நித்திய அமைதியை கொடுத்து இன்றும் புனிதருடைய தோழமையில் வீட்டிருக்கக்கூடிய நல்வாழ்வுக்கான பரிசினை கொடுக்க வேண்டுமாய் இந்த திருப்பலி வழியாக இணைந்து மன்றாடுவோம். இறந்த இவர்களும் அவருடைய இழப்பினால் வருந்தக்கூடிய குடும்பத்தாருக்கு, மக்களுக்கும், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்கும் தேவையான ஆசிரியை இறைவனிடமிருந்து பரிந்து பேசி பெற்றுக் கொடுக்க இந்த பலி வழியாக இணைந்து மன்றாடுவோம். திருப்பாடல் 103:10 அழகாய் சொல்கிறது: ஆண்டவர் இரக்கமும் பேரன்பும் உடையவர், நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிக்காதவர், நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்தாதவர். அந்த ஆண்டவர் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் விசேஷமாய் 30 தினங்களுக்கு முன் நம்மை விட்டு பிரிந்த நம் தந்தை பாக்கிசாமி அவருடைய வாழ்க்கையில் செய்த சிறு சிறு குற்றங்கள், குறைகள், பலகீனங்கள், பாவ இயல்புகள், அவர் இந்த நித்திய பேரின்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்களை ஒப்பு கொடுத்து பக்தியோடு இறை அருளுக்காக, இறை இரக்கத்திற்காக, இறைவனுடைய பேரன்பு நிறைக்கப்பட பக்தியோடு மன்றாடுவோமா? மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனின் பாடுகள் வழியாக உம்மடியார் பாக்கியசாமி அன்னம்மாள் இவர்களுக்கு நீர் விரும்பிய பாவ மன்னிப்பை அளித்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம்மை மெய்யாக அறிந்திருந்தவர்கள் உம்மை கண்டு மகிழும் தகுதி பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 31 35 மற்றும் 37 39 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? நம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள்
குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாதது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம் மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறு எந்த படைப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கண்களை மூடுவோம். இயேசுவே, இயேசுவே, என்னை விட்டு நீங்க நம்ம ஒவ்வொருவரையும் நிறைத்து அக்கறையோடு ஆசீர்வதிக்கிற அன்பின் பாதையில் நடத்தும்படி ஜெபிப்போமா? இழப்புகள் வேதனைக்குரியதுதான். ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அவர் நம்மை ஆற்றுகிறார், அவர் நம்மை தேற்றுகிறார். அவருடைய ஆறுதலான வார்த்தைகளின் வழியா, உள்ள பிரிவுகளின் வழியா நமக்கு இழந்திருக்கிறது ஈடு செய்ய முடியாத இழப்புக்கு ஆறுதலை அவர் மாத்திரமே தர முடியும் என்று சொல்லி உணர்ந்து ஒப்புக் கொடுப்போமா? என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்து நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்து பிரிந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்து நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்து பிரிந்த பின்னும் நீ ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு
நமக்கு விண்ணகமே தாய் நாடு. அங்கிருந்து நான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 25, 31 முதல் இறை வார்த்தைகள். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். 1000 செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சி உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்போது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், தாகமுள்ளவராக கண்டு உன் தாகத்தை தணித்தோம். எப்போது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவரை கண்டு ஆடை அணிவித்தோம். எப்போது நோயுள்ளவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பதிலளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. 7 ஆண்டுகளுக்கு முன்பதாக கருமத்தம்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த பிஎட் கல்லூரி மாணவ மாணவிகளோடு அவங்க கல்லூரி சுற்றுலா போனாங்க. கூட ஃபாதர்ஸோட நாங்களும் மணி ஃபாதர் எங்களை கூட்டிகிட்டு போனார். அப்படி போகிற போது அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த அந்த இடத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த இடம் முழுவதும் சுத்திட்டு வந்தபோது அங்கு ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர் எழுதப்பட்டிருந்தது. இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக, இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அக்கறையோடு அன்பு செய்த நேசித்த உள்ளங்கள் தங்கள் உயிரை கொடுத்து இங்கு விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தை நேசித்த அக்கறையோடு அன்பு செய்த உள்ளங்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்து இந்த இடத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன ஒரு அழகான வார்த்தை! அந்த விதை விருட்சமாகி தேசம் விடுதலை பெறுவதற்கு ஒரு காரணியாய் இருந்தது. இன்றைக்கு மரித்த நம் தந்தை பாக்கியசாமி அவர்களின் 30வது நினைவு நாள் திருப்பலியை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, இந்த குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக அக்கறையோடு அன்பு செய்து நேசித்த ஒரு உள்ளம் விதைக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வழியாக விருட்சமடைய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவர்களாகிய நமக்கு ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றார்,
என் மீது நம்பிக்கை கொண்டு என்னிடத்தில் ஒப்படைக்கிறவன் இறப்பினும் வாழ்வான், நித்திய வாழ்வு இவரிடத்துல உண்டு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். நம்மளோட விசுவாசம் சின்னதிலிருந்து தட்டி கொடுத்து நாம் வளர்க்கப்பட்ட விதம் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறது, வாழ்வு முடிவுறுகிறதில்லை. இட்ஸ் நாட் an end. வாழ்வு முடிவுறுகிறதில்லை, வாழ்வு மாறுபடுகிறது. அதனால தான் இன்னைக்கு நம்ம பாடினோம், பரலோகமே விண்ணகமே நம் தாய் வீடு. அதற்கு ஏற்புடையபடி வாழ்வதற்குரிய சூழ்நிலைகள் சிறப்பாய் உருவாக்க வேண்டும். நிச்சயமா அவருடைய நல்ல செயல்கள், இரக்கத்தின் காரியங்கள், அந்த இரக்கத்தின் பண்புகளை நாம் கடைபிடிக்கிற போது, நம் வாழ்வாக்குகிற போது, நிச்சயமாக நம்முடைய செயல்களின் வழியாக நம்முடைய தாயும் தந்தையும் நிச்சயமாக இன்னும் வாழ்வார்கள். இந்த 30வது நாளை எவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் நம்ம கொண்டாடுறோம் பாருங்க. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த நற்செய்தி எடுத்தேன். ஏதோ துக்கத்தில் இதில் கூப்பிட்டோம், விருந்து போட்டோம் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு எது செய்ய வேண்டியது, ஏழை எளியோர் சிறியவர்கள். ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்றார், சின்னஞ்சிறியவருக்கு நீ செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அப்படி செய்கிற போது என்னுடைய ஆட்சி உரிமையில் உங்களுக்கு பங்கு. நம்ம யாருக்கு செஞ்சுருக்கோம்? அப்பாக்காக செஞ்சுருக்கோம். நிச்சயமாய் ஆண்டவர் இதை கருத்தில் கொண்டு அவருக்கு ஆட்சி உரிமையை கொடுக்க இந்த வேளையில் விசேஷமாய் ஜெபிப்போம். அதை நான் திருப்பாடல் 103:10 சொன்னேன். ஆண்டவர் நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்த ஆரம்பித்தார்ன்னு சொன்னால் யாருமே தப்பிக்க முடியாது. நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். யாருமே இந்த உலகத்தில் பூரணமாக நிறைவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. we may have some weakness. அந்த வீக்னஸ் கண்டிப்பாக ஒரு சில காரியங்கள் எல்லாருக்குமே இருக்குது. யாருமே இந்த உலகத்தில் எக்ஸப்ஷனே கிடையாது, கடவுளை தவிர. அப்படிங்கிறப்ப அந்த கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார். ரொம்ப அழகாக திருப்பாடல் 34:5 அழகாக சொல்லுது, கடவுளுடைய கோபமோ நொடி பொழுது, ஆனால் அவருடைய இரக்கமும் பேரன்பும் காலகாலத்திற்கும் தலைமுறை தலைமுறைக்கும் செல்லும். அவர் பங்கெடுத்த திருப்பலிகள், ஒப்பு கொடுத்த திரு அருட்சாதனங்கள், செய்த தான தர்மங்கள், செய்த இரக்கத்தின் செயல்கள், அவர் பெயரால் செய்யப்பட்டிருக்கிற இரக்கத்தின் செயல்கள் நிச்சயமாய் அவருக்கு மோட்ச பேரின்பத்தை அளிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம் செயல்கள் வழியாக, நம் சொற்கள் வழியாக, நம் எண்ணங்கள் வழியாக அவருடைய வாழ்க்கை நம் குடும்பங்களில் தொடர அவரிடத்தில் பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து இறை அருளுக்காக, ஆசிருக்காக மன்றாடுவோம். எழுந்து நின்று மன்றாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். ஜி மைனர். குடும்பங்களில் மரித்தோரையும் இந்த வேளையில் விசேஷமாய் நினைவு கூறுவோம். ஆண்டவரே ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே, எங்கள் கண்ணீரையும் துடைக்க உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இறந்த உயிர் பெற்ற செய்தியிலே 30வது நினைவு நாளை சிறப்பிக்கிற பாக்கியசாமி அவர்கள் நித்திய வாழ்வழிக்க உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் சகோதரர் பாக்கியசாமி திருமலுக்கு நான் கழுவி கொண்டு சில முத்திரையிட்டீரை வானகம் சேர்த்தருள் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் சகோதரருக்கு உடலையும் திரு ரத்தத்தை விருந்தாக கொடுத்தீரே, வானக விருந்திலும் அமரச் செய்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மரித்த தாயார் அண்ணமாலையும் ஒப்புக் கொடுக்கிறோம். என் குடும்பங்களில்
மரித்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும், குறிப்பாக இந்த உலக பெருந்தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மரித்த ஒவ்வொருவரையும் விசேஷமாக நினைவு கொள்கிறோம். யாரும் உண்மையாக உத்திரிக்கிற ஸ்தலத்தில் முழுவதுமாய் உத்திரிக்கிற நிலையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மகா இரக்கமும் பேரன்பும் கொண்ட தெய்வம் நீர் என்பதை உணர்ந்து வைக்கிறோம். பரிசுத்த தலத்தில் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்று சிறப்பாக நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளை, உங்களிடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அடியார் பாக்கிய சாமி அன்னமாளுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த பலியை பணிவுடன் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் உமது அருட்கொடையால் உள்ளொளி பெற்று உம்மை ஏற்கனவே அறிந்த அவர்கள் உம்மோடு என்றும் ஒன்றித்து மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவுளம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளை கேட்ப மண்ணின்று உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகிறோம். எனினும் திருமகனின் சாவால் மீட்கப்பட்டுள்ள நாங்கள் உம் திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகிறோம். ஆகவே வானதூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்தொருளோடு இணைந்து உமக்கு புகழ்ச்சி பங்கிசைத்து முடிவின்றி பாடுவதாவது.
யாரும் இல்லை ஏசப்பா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா. உம்மை விட ஏதும் இல்லை ஏசப்பா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உள்ளங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியதும் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, இதிலிருந்து பெற்று தருகிறேன். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நம்பிக்கையின் மறைபொருள் இந்த அப்பத்தை ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியும் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினாக அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளும். நீர் விழுந்து மிடம் அழைத்து கொண்ட பாக்கிசாமி அன்னம்மாள் என்னும் உன் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்துள்ளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்துள்ளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக உள்ளீரில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளில் கண்ணித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப், புனித திருத்தூதர்கள், இவ்வழியில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து ஒளியார்
உம்மை புகழ்ந்திட்டு வரமரல மேமன்றாடுகிறோம். இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு அவர்களின் எண்ணங்கள், கனவுகள், திட்டங்கள், செயல்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய எண்ணங்கள் வழியாக வெளிப்பட, அவர் வழி நடத்தப்பட பக்தியோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி முற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாய் தன்னையே உடைத்து தியாகம் செய்த தேவன் அவருடைய மகிமையின் விருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்றிருக்கிற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். என்று நூற்றுவ தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே,
இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் உம் அன்பிலும் அருளிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்து தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆமென். காலங்களை கடந்து கண்ணின்மணி போல நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த வேளையில் உடைய பரிசுத்த சமூகத்தில் என் குடும்பத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். என் தந்தை மீது பாதத்தண்டையில் சேர்த்துக் கொண்டேன். 30 நாட்கள் இழப்புகளுக்கு மத்தியில் வாழ்கிற போதும் அவர் விட்டு சென்றிருக்கிற அருமையான படிப்பினைகள், வாழ்ந்து காட்டிய பாடங்களை, எங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து நீ வருகிற நாட்கள் வாழ்வதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கும் பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருப்பாடல் 115 சொல்லுகிறது, ஆண்டவருடைய பார்வையில் அன்பர்களின் சாவு வெளியேறப்பட்டதாய் மதிப்பு மிக்கதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. உணர்ந்திருக்கிறோம், ஓடி வந்திருக்கிறோம், தெய்வீக சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்ந்தபோது செய்த சிறு சிறு குற்றங்கள், பலகீனங்களை தேவரின் நினைவு கொள்ளாமல் பிரிவுபடுத்தாமல் உம் இரக்கத்தையும் பேரன்பையும் தந்தைக்கும் தாய்க்கும் குடும்பத்துக்கும் காட்டும்படி பரிசுத்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மரித்த ஒவ்வொருவருடைய பரிசுத்தத்தையும் சேர்த்துக் கொள்ள தொடர்ந்து வழிநடத்தும். இவர்கள் ஒவ்வொருவரும் எங்கள் மீது அக்கறையுள்ள அருமையானவர்களாய் இருந்திருக்கிறார்கள், எங்களை நேசித்தவர்களாய் இருந்திருக்கிறார்கள். இந்த நேசிப்பினுடைய அடையாளமாய் விண்ணகத்தில் தந்தையரிடத்தில் பரிந்து பேசுகிற ஆற்றலை இவர்களை கொடுக்க முடியாது. என் குடும்பத்திற்காய் ஒவ்வொரு நாளும் ஏற்கி இறைஞ்சும்படி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பிரசனம் நிறைவாயிருந்து வழிநடத்தட்டும். திருவெளிப்பாடு 2:10 சொல்கிறது போல, இன்னும் வேதனை உருவாய், இன்னும் துன்புருவாய், ஆனால் கடைசி வரை நம்பிக்கை இழக்காமல் இருக்கிற போது வாழ்வின் மணிமுடியை நாம் உமக்கு பரிசாய் சூட்டுவோம் என்று சொல்லி இருக்கிறேன். பிரச்சனைகளோடு இருக்கட்டும். கிறிஸ்துவோடு ஒன்றாய் மரித்து அவரோடு புண்ணியங்களுக்காய் எதிர் உயிர்ப்பதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கும் பரிசுத்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைவேற்றி பொருட்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். செவம் கேட்டு குடும்பத்தை ஆசீர்வதியும். பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாரும். நீரே குடும்பத்தின் தலைவராய் மேய்ப்பராய் வழிகாட்டியாய் இருந்து வல்லமையின் பாதையில் தொடர்ந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். சுகமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புத்துயிரும் வாழ்வும் வளர்க்கும் திருவுணவால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இதன் வழியாக என் பெற்றோர் சாமி அந்தம்மா அதே திருவு அனைத்திலிருந்து கழுவப்பெற்று இன்னோரின் தோழமைக்கு வந்து சேர ஆற்றல் வருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் தொடர்ந்து நம்மை பொறுப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் நம்பிக்கையோடு வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.